நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கும் ஒரு விசேஷமான ஒரு செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். ஜீசஸ், நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ளே இருந்த ஆவியை அவருடைய சீஷர்கள் மீது அவர் ஊதினார். இதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி சீஷர்கள் பெற்றுக்கொண்டார்கள், இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கலாமா? ஆண்டவரே, உங்கள் வார்த்தை புறப்பட்டு வந்து என்னை பலப்படுத்தட்டோம்ப்பா. உங்கள் வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன்ப்பா. ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் உண்டு பண்ணட்டும் தகப்பனே. என்னை உயிர்ப்பீங்கப்பா. சோர்ந்து போய் நான் வந்திருக்கேன், பலனே இல்லாமல் நான் வந்திருக்கேன், வறண்டு போய் நான் வந்திருக்கேன்ப்பா. உங்கள் வார்த்தை புறப்பட்டு வந்து என்னை பலப்படுத்தட்டோமா தகப்பனே. உடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீசஸ் பிரீத்ஸ் ஆன் டிசைபிள்ஸ். இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய டாபிக். இன்றைக்கி நம்ம சர்மனோட தலைப்பு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் மீது தன்னுடைய ஆவியை ஊதினார் என்று வசனம் சொல்லுகிற அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வந்தால் காரியங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், தடைகள் நிர்மூலமாகும். அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம், திருப்பிக் கொள்ள போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு வந்த பிறகு, மனிதனாக வாழ்ந்த பிறகு, அவர் சிலுவையில் மரித்த பிறகு, அவர் உயிர்த்து எழுந்த பிறகு, அவர் 40 நாள் அளவும் தன்னை திஷ்டாந்தமாக அனைவருக்கும் காண்பித்தார் அல்லவா? அதில் இதுவும் ஒரு காரியம், இந்த காரியமும் அடக்கம். ஸோ எடுத்தவர்கள் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிங்கம்மா. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு முன்னாடி என்ன நடந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, 20வது வசனம் 21வது வசனம் நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவருடைய கைகளை காண்பிக்கிறார், விழாவை காண்பிக்கிறார். சீஷர்கள் அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க? சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவர் உயிர் தெழுந்தாருங்கிறத இவர்களுக்கு காண்பிக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்னன்னா, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவருக்கு உள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு மேலே பிரீத் பண்ணுறார். இந்த விஷயம் என்னைக்கோ நடந்த மாதிரி இருக்கே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்ததா? அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? ஆண்டவர் மண்ணினால ஒரு மனுஷனை உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசியில என்ன செய்தார்? அவர் ஊதினார். அவர் ஊதின பிறகு அவன் என்னவாக மாறுகிறான்? ஜீவாத்மாவாக மாறுகிறான். ஆனா என்ன நடந்தது? அவன் பாவத்தில் விழுந்து போனான். அவன் பாவத்தில் விழுந்து போனான், வஞ்சிக்கப்பட்டான். He was deceived. அவன் பாவத்தில் விழுந்து போனான். அப்போ பாவத்தில் விழுந்து போன பிறகு அந்த ஜீவ ஆத்மாக்குள்ள யார் இல்லை? ஹோலி ஸ்பிரிட் இல்லை. அதற்காகத்தான் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூ உலகிற்கு ஆண்டவர் அனுப்பித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இந்தளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அவரை அனுப்புனதுக்கான நோக்கமே அவர் வந்து இந்த காரியத்தை செய்யும்படிக்கு. இப்போ மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அனுபவத்தை கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இதுவரைக்கும் ஹோலி ஸ்பிரிட்டோட அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த பிறகு அவர் செய்த ஒரு காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் த ஹோலி கோஸ்ட், ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் என்று அவருக்கு உள்ளே இருந்த பரிசுத்த ஆவியை இவர்களுக்கும் அவர் கொடுக்கிறார். அப்போ ஆதாம் பாவம் செய்த போது அவன் என்னவா மாறிடுறான்னா, அவனுடைய ஆத்மா செத்து போச்சு. அவன் உயிரோடு தான் இருக்கான். 930 வருஷம் உயிரோடு இருந்தான்.
ஆனால் அவனுடைய ஆத்துமா, உள்ளே இருந்த ஆத்துமா என்னவாயிருச்சு? மரிச்சு போயிடுச்சு. அந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர் வந்து மறுபடியும் மரித்து போன, முதல்ல ஆண்டவருடைய சுவாசத்தை உள்ள ஊதுனாங்கள, மரித்து போன மனிதர்களை, மரித்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும்படியாக சால்வேஷன், ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நியூ பர்த், இந்த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிற பரிசுத்த ஆவியானவருங்கிறத நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது? இது நம்ம செய்யணுமா? இதை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா? நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லை. இப்போ பல கள்ள உபதேசங்கள் இருக்குது, பல மார்க்க பேதங்கள் இருக்குது, ஃபால்ஸ் தியாலஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம அவங்களுடைய பேரெல்லாம் சொல்ல வேணாம். சிலர் என்ன பண்ணுறாங்க, வெறும் பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான் அப்படின்னு அவரை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, வெறும் ஜீசஸ் கிரைஸ்ட் தான், அவங்கள மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. வசனம் இது அது எதுவுமே இல்லாமல் அப்படியே இவங்களுக்கு என்ன வந்ததோ அதை வாயில் பேசிக்கிட்டு சில டீம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த GI 611 சபை என்ன காரியத்தை ஃபாலோ பண்ணுது? நம்ம என்ன தியாலஜி ஃபாலோ பண்ணுறோம்? ட்ரினிட்டி காட், ட்ரினிட்டி காட், திரித்துவ தேவனை நம்ம பின்பற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. சின்ன பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ட்ரினிட்டி காடை வணங்குறோம். 3 in 1. அவர் 3 பேர் கிடையாது, 3இல் 1 தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ 3இல் 1 ஆண்டவர், யோவான் 3ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்ள போகிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்னா, நம்ம மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறார். நம்ம என்ன பண்ணணுமா? மறுபடியும் பிறக்கணும். யோவான் 3:4 வசனத்துலேருந்து 6ஆம் வசனம். இது நம்ம அனைவரும் அறிந்ததே. இந்த சத்தியம் வந்து நம்முடைய பேப்டிசம் அப்போ இந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். ஸோ இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். ஸோ யாருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இது. நிக்கோதேமு யாரு? அவர் ஒரு ரபி, ஒரு ரினவுண்ட் ரபி, அதாவது ரொம்ப தேர்ச்சி பெற்ற, நல்லா கற்று தேர்ந்த, அந்த இடத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர் தான் இந்த நிக்கோதேமு. ஆனால் இந்த நிக்கோதேமு வந்து பகல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன பண்ண முடியாது? அவருடைய டவுட்ஸை கேட்க முடியாது. ஏன்? அவர் ஒரு யூதன். யூதர்கள் என்ன பண்ணல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணலை. யூதர்கள் அல்லாத புறஜாதிகள் தான் ஜீசஸ் என்ன பண்ணாங்க? அவருடைய சர்மன்ஸை கேட்கறது, அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுறது பண்ணாங்க. அப்போ இந்த நிக்கோதேமுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த அந்த டவுட்டை எப்போ கிளாரிஃபை பண்ணுறதுனே தெரியல. அதனால் எந்த டைமில் வர்றாருனா, ரா காலத்தில் வர்றார். 2ஆம் வசனம் போட்டிருக்கு பாருங்க. அவன் ரா காலத்தில் இயேசுவின் இடத்துல வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்கிறதை அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை. அப்போ நிக்கோதேமுக்கு தெரியுது, இவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹியூமன், இவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. ஏன்னா நிறைய ரபிகள் இருப்பாங்க, நிறைய பேர் போதிப்பாங்க. அவங்க போதிக்கிறதெல்லாம் அந்தளவுக்கு அதிகாரமாக இல்லையே, இவர் போதிக்கிறது வேற மாதிரி இருக்கே, இவர் போதிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்குதே, இவர் போதிக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்குதே. அப்போ இவருக்கு தெரிகிறது தேவன் இவர் கூட இருக்காரு அப்படிங்கிறத நிக்கோதேமு தெரிந்து கொள்கிறார். அப்போ தெரிந்து கொண்டு அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்குறாரு. அதுக்கு ஜீசஸ் சொல்கிறாரு. இப்போ 3ஆவது வசனம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். முதல்ல ஆண்டவர் எதை சொல்கிறாரு? ராஜ்யத்தை பார்க்கறத பற்றி சொல்கிறாரு. ஹெவனை பார்க்கணுன்னாலே நம்ம என்ன பண்ணணுமா? மறுபடியும் பிறக்கணுமா? அப்போது இவருக்கு புரியல. நிக்கோதேமு வந்து ரொம்ப கற்று தேர்ந்தவர் தான். பென்டடூக்கன் என்று சொல்லப்படுகிற பஞ்சாகமத்தை, டோரா என்று சொல்லப்படுகிற பஞ்சாகமத்தை படித்தவர் தான். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில், ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் அவன் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆவது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? அப்போ இவருடைய ஸ்பிரிட்டும் எப்படி ஆயிருக்கு? செத்து தான் போயிருக்கு. இவருடைய ஆவிக்குரிய மனுஷனும் உயிர் இல்லாத நிலைமையில தான் இருக்கான். அதனால தான் ஜீசஸ் சொல்லுகிறத அவரால் என்ன பண்ண முடியல? கிரகித்து கொள்ள முடியவில்லை. அப்போ மறுபடியும் சொல்கிறார் ஆண்டவர், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்.
சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்க போகுது. ஹெவனுக்கு போகிறதுக்கு நம்ம தர்ம காரியம் செய்யலாம், தர்ம காரியம் செஞ்சால் ஹெவனுக்கு போவோன்னு சொல்லி பைபிளில் எழுதலை, இங்கே போட்டுருச்சு பாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போது வாட்டர் பேப்டிசம் நம்ம எடுக்கணும். என்ன பேப்டிசம்? வாட்டர் பேப்டிசம். தண்ணீரில் நம்ம முழுகி ஸ்நானம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆவினாலும் பிறவாவிட்டால். இதுதான் நமக்கு என்ன பண்ணல, புரியல. இதுதான் யாருக்கும் புரியல, நம்ம நிக்கோதேமுக்கும் புரியல. born again. அப்போ born againங்கிறது என்ன சொல்ல வருகிறாரு ஆண்டவர்? ஹோலி ஸ்பிரிட் உங்கள் மேலே வரணும். ஹோலி ஸ்பிரிட் எங்கேருந்து வந்திருக்காரு? ஹோலி ஸ்பிரிட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஹெவன். அப்போ நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டில் இருந்து நீங்கள் பிறக்கும் பொழுது தான், ஆவியினால் நீங்கள் பிறக்கும் பொழுது தான் எங்கே பிரவேசிக்க முடியும் என்று மெய்யாகவே அதாவது பைபிளில் நிறைய இடத்துல 2 டைம் வரும் வார்த்தைகள். அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே மேலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்னு 3வது வசனத்தில் சொன்னாரா? இப்போ திரும்பியும் இதே வசனத்தில் பாருங்கள், திரும்பியும் அதே வார்த்தை வருது, மெய்யாகவே. அப்போது இந்த வசனமும் கர்த்தர் சொல்லுகிற இந்த கான்செப்டும் ரொம்ப முக்கியமானது. மனசில் ஏற்றிக்கோங்க. நிறைய பேர் இப்போ மனசை கலைக்கிறாங்க. பேப்டிசம்லாம் அது ஓல்டு ஸ்டைலு. அது என்ன ஸ்டைலு? ஓல்டு ஸ்டைலு. இப்போலாம் பேப்டிசம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படிலாம் குழப்புறாங்க. பி ஸ்ட்ராங் இன் த வேர்ட், பி ஸ்ட்ராங் இன் த ட்ரூத். பேப்டிசம் எடுத்தால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும்னு பைபிளில் சொல்லிட்டாங்கப்பா. அதே மாதிரி ஆவினாலும் பிறக்க வேண்டும் என்று பைபிளில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வந்திருக்கணும். அப்போ இந்த நிக்கோதேமும் இது வரைக்கும் அவருடைய திங்கிங்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹியூமன் திங்கிங்காக இருக்குது. ஏன்னா அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படலை. அதனால தான் அவர் கேட்டார், ஒரு மனுஷன் பிறந்துட்ட பிறகு மறுபடியும் அம்மா வயிற்றுக்குள்ளே போய் பிறக்க முடியுமா? அப்போ பிறப்பு என்றாலே அவர் என்ன தான் யோசிச்சிட்டாரு? அம்மா வயிற்றுலேருந்து வர்றது மாத்திரம்தான். அப்போ ஆவியினால் பிறக்கிறத பற்றின ஒரு காரியம் அவருக்கு புரியவில்லை. அப்போ ஃபிசிக்கல் பர்த்தை பற்றி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லலை. ஃபிசிக்கல் பர்த்னா நம்முடைய சரீர பிரகாரமாக நம்ம பிறக்கிறத பற்றி கர்த்தர் இங்கே சொல்லலை. ஆவிக்குரிய ரீதியாக பிறக்கிறத பற்றி தான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நம்ம பிறந்தோமானால்தான் நமக்கு என்ன இருக்குன்னா, இட்டர்னல் லைஃப் இருக்குது. இட்டர்னல் லைஃப் என்றால் நித்திய வாழ்க்கை இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் பர்த். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஃபிசிக்கலாக வந்தாரா? எல்லாரும் பார்த்தாங்களா? பிறந்தாரா? மனிதனாக வாழ்ந்தாரா? அதற்கு பிறகு அவர் என்ன, மரித்த பிறகு அவர் மறுபடியும் உயிர்த்து எழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த அந்த காரியம் போல நாமும் அவரை மீட் பண்ணும் பொழுது அதே காரியம் நம்ம சரீரத்திலையும் நடக்கும். அதுதான் ஆண்டவருடைய வருகை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முழு உலகமும் ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஆவலாக காத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய ரகசிய வருகை. ஆண்டவருடைய வருகை 2 டைப் இருக்குது. ரகசிய வருகை ஒன்று, 2ஆம் வருகை ஒன்று. ரகசிய வருகை வெறும் அவருடைய மனவாட்டிக்கு மட்டும்தான் தெரியும், மீதி பேருக்கு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரகசிய வருகை யாருக்கு மட்டும்தான் தெரியும்? மனவாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அப்பாவோட பைக் சவுண்டு நமக்கு தான் தெரியும். 10 பேர் நம்ம வீட்டில் உட்காந்துருப்பாங்க சொந்தக்காரங்க. நம்ம அப்பா வந்துட்டாருன்னு நமக்கு தெரியும். உள்ளுணர்வு சொல்லும், உங்கள் அப்பா வந்துட்டாரு, அந்த கார்னரில் வந்துட்டாரு அப்படின்னு. அதே போல் உன் மணவாளன் வந்து விட்டார் என்று உனக்கு தெரியும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன்னால் ஃபீல் பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்போ அவரோடு கூட நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். அப்போ முதலாவது இந்த ரகசிய வருகை வந்து கர்த்தர் தம்முடைய மணவாட்டி சபையை கொண்டு சென்ற பிறகு தான், ரகசிய வருகை முடிந்த பிறகு தான் என்ன வரும்? 2ஆம் வருகை. அப்படியே டப்புன்னு காணாமல் போயிடும். நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ. ஒரு ஏர்லைன்ஸு எடுக்கும் பொழுதே ஒரு ரட்சிக்கப்பட்டவனையும் ஒரு ரட்சிக்கப்படாதவனையும் எடுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவன் போயிடுவான், அப்படியே காணாமல் போயிடுவான். அப்போ இந்த பிளேன் என்ன ஆகும்? ரட்சிக்கப்படாதவன் கொண்டு போய் கீழே சேர்ப்பான்றதுக்காக தான் அவன் அப்படி அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அவன் என்ன பிலீவ் பண்ணுறான்? அவருடைய வருகை. ஸோ வருகை வெகு சமீபம். அப்போ அந்த வருகையில் நாம் காணப்பட வேண்டுமானால் நம்ம ஆவினால் பிறந்து இருக்க வேண்டும். திஸ் இஸ் சம்திங் வெரி சீரியஸ். நம்ம நிறைய விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுப்போம். எதெல்லாம் சீரியஸாக எடுப்போம்? இந்த டேட்டுக்குள்ளே இஎம்ஐ கட்டி முடிக்கணும். கரெக்டாக சீரியஸாக எடுக்கிறோமா? இந்த டைமுக்குள்ளே போய்
தம்பின்னு வைக்கணும். சீரியஸாக எடுக்கிறோமா? ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம ஆண்டவர் தான். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? பிதா ஒருவரை தவிர அவர் வருகிற நாழிகையை வேறொருவரும் அறியான். எப்போ வேணாலும் வருவார், திருடனை போல வருவார். யார் வரப்போகிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ நம்ம காஷியஸாக இருந்தோம்னா மாத்திரம்தான், பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம கனெக்டடாக இருந்தோம் மாத்திரம்தான். நான் உங்களை யாரையும் த்ரெட்டன் பண்ணல, உங்களை யாரும் பயமுறுத்தலை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் பைபிள் சொல்லுது. ஆமென். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நிக்கோதேமு தெரிந்து கொண்டார். அவர் சொல்கிறாரு, born out of water and spirit. இங்கே சொல்லப்படுகிறது வெரிலி வெரிலி, அதாவது மெய்யாகவேங்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? வெரிலி வெரிலி ஐ சே. அவங்க ஆவினாலையும் மன்னிக்கவும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், ஆவினாலும் பிறக்க வேண்டும். 6ஆம் வசனம் சொல்லுது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து நீங்கள் அதிசயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறார், நம்மளை நடத்துகிறார், நம்மளை பாதுகாக்கிறார். இதை செய்யும்பார், இதை செய்யாதம்பார். நிறைய பேருக்குள்ள இன்னர் வாய்ஸஸை உங்களால் கேட்க முடியும். ஆண்டவர் தான் உங்களை வழி நடத்துகிறாரு, ஆண்டவர் தான் உங்களை போதித்து நடத்துகிறார். ஒரு நெருக்கமான நேரத்தில் என்ன செய்வதென்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக புறப்பட்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு நேராக புறப்பட்டு வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க? கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ், காட் இஸ் வித் யூ. ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார். அப்போது ஆவியினால் நம்ம பிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதில் முதலாவது ஸ்டெப்பு தான் நம்ம அவரை வர்ஷிப் பண்ணும்பொழுது, நம்ம அவரை வர்ஷிப் பண்ணும்போது அவர் இருக்கிறாருங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம அவரை வர்ஷிப் பண்ணும்போது, அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, அந்த வார்த்தை உள்ளே வரும்பொழுது அவர் இருக்கிறாருங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நிறைய புஸ்தகம் இருக்குது, நம்ம இங்கே கூட நிறைய புக்ஸ் வச்சுருக்கோம். அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க. மார்க் வாங்கணுன்றதுக்காக படித்து என்ன பண்ணுறாங்க? மார்க் வாங்கிக்கிறாங்க. அதிலெல்லாம் ஒரு ஜீவனும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வேதாகமத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய எழுத்தினுடைய உறுப்பு, வார்த்தையுடைய எழுத்தினுடைய உறுப்பில் கூட என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. எழுத்தினுடைய உறுப்புனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கா போடுறீங்க, காக்கு மேலே கீ போடணுன்னா மேலே ஒரு கொம்பு போடுறீங்களா, அதில் கூட ஜீவன் இருக்கான். ஸோ டேக் காட்ஸ் வேர்ட் வெரி சீரியஸ். கர்த்தர் சொன்னது தான். அப்போ ஆவியினால் பிறக்கிறதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறேன்? மகளே, நீ என்ன ஸ்டெப் எடுக்க போகிற? இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க? வாட்டர் பேப்டிசம் எடுத்துட்டீங்க, வெரி குட், கீப் இட் அப். ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதற்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம்? அதற்கு நம்ம எவ்வளோ சீரியஸாக இருக்க போகிறோம்? உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்ம சீரியஸாக எடுக்கிற நம்ம ஏன் இன்னும் பார்ன் அகெயின் ஆகலை? ஏன் நம்ம ஸ்பிரிட்டில் நம்ம ஏன் இன்னும் பிறக்கலை? அது ஏதோ அவங்களோட ஒர்க்குப்பா. அவங்க பாடுறாங்க, அவங்க ப்ரே பண்ணுறாங்க, அவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இல்லை, ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட சாராருக்கு அவங்களுக்கு மட்டும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை, வல்லமையை, கிஃப்டிங்கை கொடுக்கல, எல்லாருக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். ஆமென். இப்போது நம்ம பவுல் அப்போஸ்தலர் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்த்துட்டு கிஃப்டிங் பற்றி பார்க்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலரை குறித்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை திருப்பிக் கொள்ள போகிறோம். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. இது முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் எப்படி சொன்னாருங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம் அல்லவா? இப்போ அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். வாசிங்கம்மா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:1-6. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தார். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்கிறார்கள். இப்போ பவுல் அப்போஸ்தலர், உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய எல்லா பைபிளுக்கு பின்னாடியும் எடுங்களேன், பைபிளை கொஞ்சம் பாருங்கள், பின்னாடி மேப்ஸ் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என் பைபிளில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேப்லாம் இருக்குது. ஆபிரகாமுடைய மேப்பு, அது மாதிரி இஸ்ரவேல் தேசத்தோட மேப்பு. இதில் பவுல் அப்போஸ்தலருடைய மேப் இருக்கும் பாருங்களேன்.
கம்பல்சரி எல்லா பைபிளிலும் இருக்கும். பவுல் அப்போஸ்தலரின் பயணம், ரோம பயணம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மேப்ஸ் கூட உங்களோட பைபிளில் இருக்கலாம். பவுல் அப்போஸ்தலனின் பயணங்கள், அவர் எந்த இடத்துலேருந்து தொடங்கி எந்த இடத்துல அவர் போயிருக்கார். அப்போ பவுல் அப்போஸ்தல் பாருங்கள், நம்முடைய புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புஸ்தகத்தில் எத்தனை புஸ்தகம் அவர் எழுதியிருக்காருனா 13 நிருபம் பவுல் அப்போஸ்தலர் மாத்திரமே எழுதியிருக்கார். அதாவது 1/3 பங்கு யார் எழுதியிருக்காரு புதிய ஏற்பாட்டில்? பவுல் அப்போஸ்தலர் எழுதியிருக்காரு. அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு? அப்போலோ அப்படிங்கிறவர் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறாரு. அப்போ பவுல் எபேசு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். எபேசு அப்படிங்கிறது இடத்தோட பேர். அப்போ அந்த இடத்துல வரும்பொழுது சில சீஷர்கள் கேட்குறாங்க, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை, எங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதே அப்படி சொல்கிறாங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே. அப்போ ஞானஸ்தானத்தை குறித்து அவர் என்ன சொன்னார்? யோவான் ஸ்நானகர் என்ன சொல்கிறார்? என்னிலும் பெரியவர் எனக்கு பின்னாடி வராரு, அவருடைய பாதரட்சியின் வாரை கழற்றுக்கிறதுக்கு கூட எனக்கு ஐ எம் நாட் வர்தி, நான் பாத்திரன் இல்லை, என்ன நீங்கள் பெரியவனாக பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் யாருக்கு மேலே தான் பாயிண்ட் அவுட் பண்ணி விட்டார்னா ஜீசஸ்க்கு தான் பாயிண்ட் அவுட் பண்ணி விட்டார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் எடுத்தோம். அப்போ இன்னும் அவங்களுக்கு தெளிவு வரல, தெளிவு வரல. அதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மீது வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்போ பாருங்க, பவுல் டைரக்ட் என்கவுண்டர், அதாவது டைரக்டாக ஆண்டவரை மீட் பண்ணார். எப்படி மீட் பண்ணார்? இவர் தமஸ்கோ நோக்கி போயிட்டுருக்காரு. எதற்காக போய் கொண்டிருக்கிறாரு? அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று கையில் பெர்மிஷன் லெட்டரோட போயிட்டார். டைரக்டாக அவர் யாரை மீட் பண்ணுறாரு? ஜீசஸை மீட் பண்ணுறாரு. நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லிட்டு ஜீசஸ் அவர் கூட பேசுகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன போயிடுச்சு? கண் பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறம் அனனியா என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியினுடைய வீட்டுக்கு போகிறாரு. அவர் ப்ரே பண்ண பிறகு தான் என்ன நடக்குது? கண்ணில் ஒரு செதில் மாதிரி, மீன் செதில் மாதிரி கீழே வந்து விழுது. அதற்கு பிறகு தான் அவருக்கு என்ன வருது? கண் பார்வை வருது. அதுக்கு பிறகு தான் அவர் எழும்பி ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறது குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டதினால நடக்குது. அப்போ இதற்கு முன்னாடி பவுல் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படிக்கு போனவன் கர்த்தருக்காக என்னனாலும் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இத்தனை பட்டணங்களுக்கு போய் இத்தனை காரியங்களை சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து இன்னைக்கு மேலை நாடுகள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னா காரணம் பவுல் அப்போஸ்தலர். யூரோப் எல்லா நாடுகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்குன்னா காரணம் யார்? பவுல் அப்போஸ்தலர். அப்போ இதற்கெல்லாம் அவருக்கு எப்படி வந்தது? அந்த கட்ஸ் எப்படி வந்தது? அந்த தைரியம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருக்கிறதுனால அவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, பவுல் அவங்க மேலே கையை வச்ச போது அவங்களுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற கிஃப்டை அவர் என்ன பண்ணுறாரு? டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்தார். ஜீசஸ் பண்ணாரா? ஜீசஸும் சீஷர்கள் மீது ஊதினார் என்று நம்ம இப்போ தானே படித்தோம். அப்போ இங்கே பவுல் அப்போஸ்தலரும் பாருங்கள், அவர்கள் மீது கைகளை வைத்த போது அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களையும் நிரப்பினார். அவர்களும் அந்நிய பாஷையை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ நம்ம கிஃப்ட்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோம். கிஃப்ட்ஸ் அதாகிலும் பைபிளில் சொல்லப்படாத கிஃப்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் பைபிளில் சொல்லப்பட்ட கிஃப்ட்ஸு சொல்கிறேன். பைபிளில் சொல்லப்படாத கிஃப்ட்ஸ்னால் சில பேருக்கு சாதாரணமாகவே நல்லா பேசுகிறதுக்கு வரும். அவங்க சாதாரணமாகவே ஒரு சில காரியங்களை நல்லா கிரகித்து கொண்டு அவங்களால என்ன பண்ண முடியும்? அழகாக பேச முடியும். அப்போ அவர்களுக்கு என்ன திறமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என்றால் போதிக்கிற திறமையை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். என்ன திறமை? டீச்சிங். போதிக்கிற திறமையை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். சில பேருக்கு சாதாரணமாகவே
மற்றவர்களுடைய காரியங்களில் இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரக்கமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் வந்து கொடுத்துருப்பார். அப்போ அவங்களுக்கு என்ன ஹார்ட் இருக்குன்னா ஷெப்பர்டிங் ஹார்ட் இருக்குன்னு அர்த்தம். என்னால் இங்கே நிறைய பேரை உதாரணமாக சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன இருக்குது, பாஸ்டர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவங்க லீடர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல அவங்களுக்கு அது தேவை அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இறங்கி அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு கிஃப்டிங் இருக்குது, ஷெப்பர்டிங் அப்படிங்கிற ஒரு கிஃப்டிங், அதாவது மெய்ப்பத்துவ பணி செய்யத்தக்கதான ஒரு கிஃப்ட்டு தானாகவே அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆமென். அடுத்தது சில பேர் இவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக இதுவும் ஒரு கிஃப்டிங் தான். அவங்க கொஞ்ச நேரம் பேசினா போதும், அவங்களால எதிரில் இருக்கிற நபரை என்ன பண்ண முடியும், கன்வின்ஸ் பண்ணி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர முடியும். ஆமென். நீங்கள் ஒருத்தரும் எழும்பி இவாஞ்சலிஸ்டாக மாறுங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த வரம், அதாவது பைபிளில் சொல்லப்படாத வரங்கள் நம்மளுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்குது. அதை பற்றி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம்னா இறங்கி போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பாஸ்டர் வரட்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணாமல் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அழகாக தீர்க்கமாக உட்காந்து அவங்கள கரெக்டாக அவங்கள கைட் பண்ணுவாங்க. அப்போ அவர்களுக்குள்ள அந்த கவுன்சிலிங் பண்ணுற அந்த எக்ஸார்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ கவுன்சிலிங் பண்ணத்தக்கதான ஒரு வரம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு சிலருக்கு கொடுக்கிற வரம் இருக்குது. ஓகே, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் என்கிட்ட இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய ஊழியத்துக்காக விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதும் ஒரு வரமாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. அப்போ கொடுக்கிற வரத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. மேனேஜ்னா நல்லா நிர்வகிப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்த ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க, நல்லா திறம்பட செய்வாங்க. அவங்கக்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா நம்ம மறந்துடலாம், அந்த அளவுக்கு அதை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு கிஃப்டிங். இந்த கிஃப்டில் எது உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது ஷோயிங் மர்சி, அதாவது இரக்கத்தை காண்பிக்கிறது. அடுத்தது ஹெல்பிங், உதவி செய்கிறது. அடுத்தது ப்ரீச்சிங், அதாவது போதிக்கிறது. டீச்சிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது, ப்ரீச்சிங்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த 10 வரங்களும் கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று, நான் இங்கே சொன்னதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்குள்ளே இருக்கும். இப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளாக இருக்க மாட்டோம், நம்ம அவருக்காக எழும்புவோம். அதோடைய எக்ஸாம்பிள் தான் நம்முடைய பவுல் அப்போஸ்தலரை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன வரங்களை கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியருக்கு நேராக திருப்பி கொள்ள போகிறோம். 12:8-11 நேராக நம்ம திருப்பி கொள்ளலாம். இந்த காரியத்தை பேசும்படிக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஸ்பிரிட்ஸ், இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்ஸ் நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுவதிலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதிலும் அளிக்கப்படுகிறது. அப்போது மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் இங்கே பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தமிழில் படித்தோம், சிலது நமக்கு புரியல இல்லையா? நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு டக்குன்னு புரிய போகுது. ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ். பரிசுத்த ஆவியானவர் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல நமக்கு பெற்றுக்கொள்ளுகிற வரம் என்னது? நாலேஜ், ஞானம். நம்ம வயதுக்கு மிஞ்சின ஞானம். ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கலாமா? பல நேரத்தில் நம்ம ஞானம் இல்லாமல் நம்ம செஞ்சிடறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அடுத்தது ஹீலிங், சுகமாக்குதலின் வரம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மேலே வந்திருக்காரு அப்படின்னா நீங்கள் போய் அவங்களுக்காக ப்ரே பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஹீலிங் நடக்கும். நிறைய சாட்சிகள் நம்முடைய சபையில் இருக்குது. வெறும் பாஸ்டரோ அல்லது ஊழியம் பண்ணுற பிள்ளைகளோ இல்லை, சாதாரண விசுவாசிகள் போய் ஜெபித்து கூட பல அற்புதங்கள் நடந்து இருக்குது.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல வரும்பொழுது இந்த கிஃப்டிங்ஸ்லாம் வேலை செய்யும், இந்த வரங்கள் எல்லாம் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு நம்ம நாலேஜ் பார்த்தோமா, செகண்ட் வந்துட்டு ஹீலிங், தேர்ட் வந்து விஸ்டம், ஃபோர்த் வந்து ஃபெய்த், விசுவாசம். எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணுவாங்க, விசுவாசமாக இருக்கிறதும் இதுதான் ஒரு கிஃப்டிங் தான். ஏன்னா பல நேரத்தில் நமக்கு சேலஞ்சே எதற்கு வருகிறதுனா நம்ம கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்கு தான் வருது. நீங்கள் நல்லா பாருங்கள், உடம்பே சரியில்லைனாலும் கஷ்டப்பட்டு எழும்பி வேலைக்கு போயிடுவாங்க. கரெக்டாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு எப்படியோ கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் அவங்க நினச்ச ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யலை அப்படின்னா என்ன ஆகிடுவாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க, ஜீசஸை விட்டு தூரமாக போயிடுவாங்க. அப்போ என்ன போயிடுச்சு, அவங்களுக்குள்ள ஃபெய்த் போயிடுச்சு. இப்போ சேலஞ்சே ஒரு கிறிஸ்டியனுக்கும் முன்னாடி என்ன சேலஞ்சு தான், அவங்க ஃபெய்த்தை காத்துக்கொள்வது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது. தேவ ஜனமே, இந்த இடத்துல ஃபெய்த்தை இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் ஒரு வரம் தானே. ஆண்டவர்கிட்ட அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளலாமா இன்றைக்கு? விசுவாசமாக இருக்கிறதும் ஒரு வரம் தானே. அடுத்தது மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் செய்கிற ஒரு வரம். அடுத்தது ஆறாவது ப்ராஃபஸி. ஆனால் உங்கள் நாவை திறப்பார். படித்தவங்க படிக்காதவங்கலாம் கிடையாது, பைபிள் காலேஜ் படித்தவங்க படிக்காதவங்க, வேதம் படித்தவங்க படிக்காதவங்கன்னு இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்தாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், ப்ராஃபஸி சொல்ல முடியும். ப்ராஃபஸிங்கிறது 2 டைப் இருக்குது, ஃபோர்த் டெல்லிங், ஃபோர் டெல்லிங். அதாகிலும் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து கர்த்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இன்றைக்கு காலையில் நம்ம வர்ஷிப்பில் பண்ணோம் பாருங்கள், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். இது ஆல்ரெடி ஆண்டவர் வசனத்தில் நமக்கு சொல்லியிருக்கார். அப்போ இந்த வசனத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று நான் சொல்லுகிறது ஒரு டைப் ஆஃப் தீர்க்க தரிசனம். சரிங்களா, அது ஒரு டைப் ஆஃப் தீர்க்க தரிசனம். இன்னொரு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது என்னென்னா ஃபோர் டெல்லிங் என்று சொல்வார்கள், FORE. அது என்னென்னா இனிமே உனக்கு நடக்க போகிறத கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், இந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள் என்கிறது சொல்கிறது. ஃபோர்த் டெல்லிங் அண்ட் ஃபோர் டெல்லிங், FORTH ஃபோர்த் டெல்லிங், FORE ஃபோர் டெல்லிங், 2 வகைப்படும். பைபிளில் இருக்கிற வசனத்தை எடுத்து போதித்து இதன்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறதும் என்னதான், அது ஒரு டைப் ஆஃப் தீர்க்க தரிசனம் தான். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி ஒரு பிளெஸ்ஸிங் ஒன்று கொடுக்க போகிறார், இல்லை இப்படி ஒரு காரியத்தை நிறைவேற்ற போகிறார் என்று சொல்லுகிறதும் ஒரு டைப் ஆஃப் தீர்க்க தரிசனம் தான். அப்போ இந்த வரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறப்ப, அடுத்தது டிசன்மெண்ட். இதுவும் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு வரமாக இருக்கிறது. ஆவிகளை பகுத்தறியத்தக்க வரம். நம்மை சுற்றி என்ன நடக்குது, ஸ்பிரிச்சுவல் ரியால்மில் என்ன நடக்குது. பல நேரம் நம்ம எப்படி இருக்கோம்னா கண்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும், எல்லாத்தையுமே அப்படியே ஓகே இல்லை, சம்திங் இஸ் ஆக்டிங் அகெயின்ஸ்ட் யூ. உனக்கு எதிராக ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு எதிரில் நிற்கிறவங்க என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்கிறத உன்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. அப்போ ஆவிகளை நம்மளால் என்ன பண்ண முடியல, இவங்க யார், இவங்க ஏன் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இவங்க ஏன் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க, இவங்க என்கிட்ட பேசுகிறதுக்கான நோக்கம் என்ன, ஏன் காரணமே இல்லாமல் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆவிகளை பகுத்தறியத்தக்க வரம் நமக்கு வேணும், அதான் டிசன்மெண்ட். அடுத்தது பாருங்க, டங்ஸ், அந்நிய பாஷை. சகோதரர்கள் யோசிக்கலாம், அது சிஸ்டர்ஸ் மட்டும்தான்ப்பா பேசுவாங்க. இல்லை பிரதர், நம்ம வாஞ்சிக்கும் போது ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பார். வாஞ்சியாக இருக்கிறவன் மேலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அடுத்த வரம் பாருங்கள், இன்டர்பிரட்டேஷன். இன்டர்பிரட்டேஷன் என்றால் வியாக்கியானம் பண்ணுறது. அந்நிய பாஷை அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருப்பார், அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் பேசுவாங்க இல்லையா, அது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சொல்கிற ஒரு வரத்தை குறித்தும் இங்கே பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சில பேருக்கு அந்த லாங்குவேஜே தெரிஞ்சிருக்காதுங்க, ஆனால் அவங்க அந்த லாங்குவேஜ் பேசுவாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, பரிசுத்த ஆவியினுடைய கிஃப்டிங். ஒருவேளை அவங்க வந்து அந்த ஒரு ரீஜியன் லாங்குவேஜ்னால் இப்போ தமிழ் மாத்திரம் வச்சுக்கோம், இப்போ தமிழ் தான் நம்மளுடைய தாய்மொழி, நம்மளுடைய ஸ்டேட்டோட மொழி இல்லையா, நம்ம மாநிலத்தினுடைய மொழி. அப்போது ஹிந்தியே ஒரு ஆள் படிக்கலை,
இந்தியே பேச தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஆனால் அவங்க ஹிந்தி பேசுகிறாங்கன்னா அது கிஃப்டிங். அப்போ பாருங்கள், இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். நமக்கு நடக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது இதெல்லாம் நடக்கும். இது ஏதோ நடக்காததை பற்றி நான் ஏதோ சொல்லலை, ஏதோ பிரமிக்கத்தக்கதான ஒரு பெரிய விஷயத்தை பற்றி நான் சொல்ல. நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்களுக்கும் இப்பேற்பட்ட கிஃப்டிங்ஸை கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பாரு. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்கு நம்ம போகிறோம். எபேசியர், த புக் ஆஃப் எஃபேசியன்ஸ் சாப்டர் 1 verses 13 to 14. எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலர் நமக்கு என்ன சொல்லுகிறாருன்னு பார்க்கலாம். எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுது, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லப்படுது. நம்மளுடைய சர்ச்சோட பேர் என்னதான்? கிரேட் இன்ஹெரிட்டன்ஸ், மகா சுதந்திரம். இங்கே வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, அவருக்கு 14ஆம் வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்போது நம்மளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். நம்மளை யார் பொசஸ் பண்ணியிருக்காரு? ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? பொசஸ் பண்ணியிருக்காரு. நம்ம யாருக்கு சொந்தம் என்று பார்க்கும்பொழுது ஆவியானவருக்கு சொந்தம். கல்வி என்கின்ற ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்கிட்ட இருந்து 100 மனுஷனால் எடுக்கவே முடியாது. அவனோட நகையை எடுத்துடலாம், அவனுடைய காரியங்களை, அவனுடைய எல்லா திங்ஸையும் எடுத்துக்கலாம், அவனுடைய பொசஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் கல்வி என்ன பண்ண முடியாது? உள்ளே போன கல்வியை எடுக்க முடியாது. அதை விட இன்னும் மேலே அதிகமாக பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை நிரப்பி விட்டார் என்றால் அந்த ட்ரெஷரை யாராலையுமே எடுக்க முடியாது. அவங்களா அதை விட்டுட்டு போனால் ஒழிய அந்த ட்ரெஷரை யாராலையுமே எடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தவங்களை ஃபில் பண்ணிட்டாங்க, ஒருத்தவங்களை தெரிந்தெடுத்து கொண்டாங்க, ஒருத்தவங்க மீது முத்திரையை போட்டுட்டாங்க, என்னுடையவள் என்னுடையவன் என்று சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடையவங்க தான் அவங்க. ஆனால் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அந்த வெசலில், இப்போ இங்கே ஒரு வெசல் இருக்குது, ஒரு கப்பு இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவருடைய ஆவியை ஊற்றிருக்கார். நம்ம இந்த வெசல் மாதிரி தான். இந்த வெசலில் என்னன்னாலும் ஊற்றலாம், இதில் தண்ணியும் ஊற்றலாம், காஃபியும் ஊற்றலாம், எந்த குழம்புனாலும் ஊற்றலாம், ரைட், என்னன்னாலும் ஊற்றலாம்ல. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது தான் நான் சொன்ன இந்த கிஃப்டிங், நான் சொன்ன இந்த நித்திய வாழ்க்கை இதெல்லாம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடிக்கு நம்ம என்னென்னமோ காரியங்களுக்கு நம்மளுடைய மனசை, நம்முடைய சரீரத்தை நம்ம திறந்து கொடுத்துருக்குறோமே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜென்டில்மேன். நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா தான் அவர் வருவார், நீங்கள் இன்வைட் பண்ணலன்னா அவர் வரமாட்டார். நம்ம இப்போ அவரை இன்வைட் பண்ண போகிறோம். சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் என்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் வரணும். உன்னை கொண்டு பல பேரை நான் ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வரணும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அதனால தான் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அங்கே கான்செப்ட் என்ன? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறவராக, நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருத்தரும் அதுக்கு பாத்திரர், நீங்கள் ஒருத்தரும் அதுக்கு வேர்த்தியான பீப்புள். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீங்க.
இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக ஆண்டவர் மேனிஃபெஸ்ட் பண்ணுவார். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தன்னை வெளிப்படுத்துவார். சில பேர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவனே குதிப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க, கத்துவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. சிலருக்கு ஜென்டில் டச், சிலர் மீது பரிசுத்த ஆவியானவர் வருவதை அவங்களால என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். அவங்க கூட ஒரு மனுஷன் பேசுகிறது போல அவர் பேசுவார். இப்போ அப்படியே நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் அவர்கள் கூடியிருந்த போது அந்த மேல் வீட்டு அறையில் அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்று பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. நீ ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறாயா மகனே? இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இனி காலம் செல்லாது. நோ, டைமே இல்லை. இனி காலம் செல்லாது. நீ உன்னோட ஒர்க்கு, உன்னோட காரியங்கள், ஆண்டவருக்காக என்ன நம்ம செய்ய போகிறோம்? ஆண்டவருக்காக நம்மளுக்கு செய்யறதுக்கு நமக்கு முதல்ல பலன் இருக்கா? ஆண்டவருக்காக நம்மளுக்கு செய்யறதுக்கு நமக்கு முதல்ல புரியுதா, நமக்கு தெரியுதா? அதை எப்படி கற்றுக்கொள்வது? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். Let's long for the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம காத்திருக்க போகிறோம். நான் உங்களை கம்பல் பண்ணல. எழும்பி நிற்கிறவங்க நீங்கள் எழும்பி நிற்கலாம். தரையில் உட்காந்துக்கிறவங்க நீங்கள் தரையில் உட்காந்துக்கலாம். முழங்கால் போட்டுக்கணுன்றவங்க நீங்கள் முழங்கால் போட்டுக்கலாம். You can be in any state, but connect with the Holy Spirit. That's what I want. That's what God also want this morning, my beloved son. நீங்க உட்கார்ந்துக்கணும்னா உட்கார்ந்துக்கலாம், தரையில் உட்கார்ந்துக்கலாம், மேலே உட்கார்ந்துக்கலாம். ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கிற நேரம் இது. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கிற நேரம் இது. நம்ம வந்தவர்கள் வந்த வண்ணமாக இன்றைக்கு நம்ம செல்ல போகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டவர்களாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டவர்களாக நம்ம இங்கிருந்து செல்ல போகிறோம். அப்படியே ஆண்டவரை இன்வைட் பண்ணலாம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே. ஒருவேளை இந்த பாட்டு எனக்கு பாட தெரியலன்றவங்க இயேசுபாவை மாத்திரம் மனசுல நினைச்சுக்கோங்க. அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வருமே. மனசார கூப்பிடலாமா? மனசார கூப்பிடலாமா? ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும்பா. நீங்க இல்லாம என் வாழ்க்கையில நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, என் ஆவியானவரே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்க இறங்கி வாங்கப்பா, எங்களை தொடுங்க தகப்பனே. நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வருமே. நிறைவே Let's focus. பரிசுத்த ஆவியானவருக்கு நேரா நம்முடைய கவனங்களை திருப்பலாமா? கண்களை மூடிக்கொள்ளலாம். அவரை பெற்றுக்கொள்ளாம நான் இந்த இடத்துல இருந்து போக போறதில்லை அப்படி நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே நீர் வருமே. நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவே
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேப்பா. இதோ உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மீது இறங்கி வாங்கப்பா, எங்க மீது இறங்கி வாங்கப்பா, எங்க மீது இறங்கி வாங்கப்பா. நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? Let's be connected. Let's be connected with God. Let's be connected with God. யாரும் எந்த விஷயத்தையும் யோசிக்க வேணாம். இது உங்களுக்கு கிடைக்க பெற்ற விலையேற பெற்ற ஒரு நேரம். இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். அந்நிய பாஷை வரம் பெற்றவங்க அந்நிய பாஷையினால ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். அந்நிய பாஷை பேச தெரியலங்கிறாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மீது இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு இருதயங்களை நீங்க தொடுங்கப்பா. ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை நீங்க தொடுங்க தகப்பனே. உடைய பலன், உடைய பலன். Let the holy fire come down. 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 Oh shabara baladiya karabala badara baladiya. Ori baladiya tanara bakara bala badara ba. Ori baba sherera baladiya tanara bakara bala badara ba. Ori baba ba sherera baladiya tanara bakara bala badara ba. Ori baba ba shabara baladiya karabala badara ba. Ori baba ba sherera baladiya tanara bakara bala badara ba. Ori baladiya tanara ba shabara baladiya tanara bakara bala ba. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, இதோ தகப்பனே எங்களை வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால, உம்முடைய அபிஷேகத்தினால அப்பா நீங்க நிரப்புங்க. கணுக்கால் அளவு அல்லப்பா, முழங்கால் அளவு அல்லப்பா. உம்முடைய பரிசுத்த நதியில நாங்கள் நீந்தி மூழ்க வேண்டுமே அப்பா. உம்மை நாங்கள் தரிசிக்க வேண்டுமேப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்காக பல காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமே அப்பா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. உங்களை பார்க்க எனக்கு ஆசையா இருக்குப்பா. எனக்கு நீங்க உங்களை வெளிப்படுத்துங்கப்பா. நான் உங்களை பார்க்கணும்ப்பா, நான் உங்களை ஃபீல் பண்ணணும்ப்பா. நீங்க இங்க இருக்கீங்கன்றத நான் புரிந்து கொள்ள வேண்டுமே ராஜா. அப்பா எனக்கு அப்பேற்பட்ட வரங்களை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அப்பேற்பட்ட வரங்களை நீங்க கட்டளையிடுங்கப்பா. எனக்கு நீங்க வேணும்பா, எனக்கு நீங்க வேணும். பரிசுத்த ஆவியானவரே என்ன நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா, என்ன நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா, என்ன நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா, என்ன நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா. எங்கள் மீது உம்முடைய கைகளை வையுங்கப்பா. எங்கள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? இன்னைக்கு யார் யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறீர்களோ நிச்சயமாகவே கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டுதான் இங்க இருந்து போக போறீங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, பலன் நிறைந்தவர்களாக, பராக்கிரமம் நிறைந்தவர்களாக நம்ம இங்க இருந்து போக போறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எஸ் he is here. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு மேலே அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது, இங்க இருக்கிற பெரியவர்கள் மீது, ஆண்கள் மீது, பெண்கள் மீது receive the Holy Spirit. Receive the anointing of Holy Spirit in Jesus mighty name. Receive the Holy Spirit in Jesus mighty name. ஆவிகளை பகுத்தறியத்தக்க வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. விசுவாசமாய் இருக்கிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. போதிக்கிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. சுகமாக்குகிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினால. அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. வாஞ்சையாயிருக்கிறவனே, தாகமாயிருக்கிறவனே, கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். He is here. அவர் நம்ம மத்தியில தான் இருக்கிறார். எங்க 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில கடந்து வருவேன் என்று சொன்னாரே. நம்ம மத்தியில அவர் இருக்கிறார், நம்ம மத்தியில அவர் இருக்கிறார். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஒவ்வொருவரையும் தொடுகிறார். ஒருத்தரையும் தொடுறாரு, ஒருத்தரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். Yes, the heaven is open, the heaven is open, the heaven is open. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனாகிய ஆண்டவருடைய அபிஷேகம், அவருடைய பலன், அவருடைய வல்லமை, அவருடைய வரங்களை இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஆவியின் அபிஷேகமானது ஏதோ இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் இல்ல, தொடர்ந்து இந்த அனலிலே நாம இருக்க வேண்டும். ஆவியானவருடைய இந்த அனலை அவித்து போடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எப்படி நம்ம இந்த அனலை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில நிற்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வர்ஷிப் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணலாம். இந்த வாரம் முழுசும் நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு பேர்பட்ட ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்படியே ஆண்டவர் கூட கனெக்ட் ஆகுங்கள, சின்ன பிள்ளைங்களா ஆண்டவர் கூட கனெக்ட் ஆகுங்கள. உங்க மனசுல இருந்து நோக்கி பாருங்களேன், எனக்கு நீங்க வேணும்பா, எனக்கு நீங்க வேணும்பா. I want you Lord, I want you Holy Spirit. நீ போதுமே ஆவியானவரே, நீரே நீர் வருவே, நீரே நீர் வேண்டுமே, நீரே நீர் போதுமே கொண்டிருக்கிறார்களே தூதர்கள். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? பரிசுத்த மொழி, பரலோகத்துல பேசுற ஒரு மொழி. கையை தூக்கி ஹல்லேலூயா பாடலாமா? ஹல்லேலூயா. Everyone here sing hallelujah to the Lord. Let the spirit of wisdom come upon you. Let the spirit of knowledge come upon you. Let the spirit of healing come upon you. Let the spirit of faith come upon you.
Let the spirit of miracles come upon you. Let the spirit of prophecy come upon you. Let the spirit of discernment come upon you. Let the spirit of speaking tongues come upon you. Let the spirit of interpretation of tongues come upon you. Hallelujah. சொல்ல போகிறோம். இயேசு மாத்திரம் எனக்கு போதும். எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். டிக்ளேர் பண்ணலாமா? இயேசு போதும் சொல்லிட்டு எல்லாரும் இயேசு போதும். இந்த கடைசி காலத்துல, இந்த நெருக்கத்தின் நேரத்துல, மறுதலிக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு எனக்கு போதும் என்று சொல்ல நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன், கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியா இருப்பேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருக்காக காரியங்களை செய்வேன் என்று சொல்ல நீங்க ஆயத்தமா? இயேசு போதுமே, இயேசு போதுமே, 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 போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, என் இயேசு போதுமே. யோவான் 15:5 அவர் சொல்லிட்டாருங்க, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க. அப்பா, நீங்க இல்லாம என்னால ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு பலன் தாங்க. நீங்க இல்லாம எனக்கு ஞானமா எந்த காரியத்தை செய்ய முடியாதுப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உங்க பலன் தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உங்க வல்லமையை தாங்க. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய வைங்கப்பா. நான் ஞானம் இல்லாம பல விஷயத்த பேசிடுறேன், செஞ்சிடுறேன், யோசிச்சிடுறேன். அப்பா, என்னை நீங்க நடத்துங்கப்பா. அப்பா, என்னை நீங்க நடத்துங்கப்பா. ஒரு சின்ன குழந்தை எப்படி அவங்க அப்பாவை எவ்வளவு அதிகமா நம்புதோ, அத மாதிரி ஒரு சின்ன குழந்தையா மாறிடலாமா? அப்பா கிட்ட சொல்லிருங்களேன், அப்பா என் வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்கப்பா. குடும்ப தலைவர்களே, நீங்க சொல்லுங்களேன், உங்க குடும்ப சுபிட்சமா, உங்க குடும்ப சந்தோஷமா, ஒரு குறைவு இல்லாம இருக்கணும்னா நீங்க சொல்லுங்களேன், அப்பா என் குடும்பத்தை நீங்க பாத்துக்கோங்கப்பா, என்ன நீங்க பாத்துக்கோங்கப்பா, என் குடும்பத்தை உங்க கரத்துல கொடுத்துட்டேன். குடும்ப தலைவிகளை நீங்க சொல்லுங்களேன். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வசனம் சொல்லுகிறது. புத்தி உள்ள ஸ்திரீகளை கர்த்தரை பார்த்து சொல்லுங்களேன், உங்களால் அன்றி என்னால ஒன்னும் செய்ய முடியாதுப்பா, என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கப்பா. அப்பா, நீங்க இல்லைன்னா இந்த சபையை எங்களால நடத்த முடியாதுப்பா, நீங்க நடத்துங்கப்பா. அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இருங்கப்பா, எங்களை நீங்க வழி நடத்துங்கப்பா. எங்க மீது உங்களுடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்துங்கப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு எங்களை நீங்க தொட்டிருக்கீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்க கூடவே நீங்க இருங்கப்பா. என் கையை பிடிச்சு நீங்க நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படியே அமரலாம். God will do greater things in our midst. Holy Spirit will do greater things in our midst. பெரிய காரியங்களை அவர் செய்வார்.